guys, welcome back. இன்னைக்கு மண்டே தானே, ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மண்டேனாலே மேக்னட் ஃபேமிலி கோளாறான காமெடி சம்பவங்கள். இது என்ன சொல்றது, இந்த தீபாவளி பொங்கல்னாலே புத்தம் புதிய திரைப்படம் அப்படின்னு நமக்கு ஒரு கல்ச்சரை கொடுத்துட்டாங்கல்ல. புதுப்படங்கள் பார்த்தே ஆகணும், 6 மணிக்கு சன் டிவியில் புதுப்படம் பார்க்கணுங்கிற மாதிரி. திங்கட்கிழமை வந்துச்சுனாலே இது என்னங்க இது பார்க்காம போயிட்டோமேங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துருச்சு இந்த சேனலும். அந்த டேட்டும் மண்டே தாண்டிச்சுன்னா மேக்னட் ஃபேமிலி ரியாக்ட் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது. டியூஸ்டேன்னா மேக்னட் பேக்ஸ். டியூஸ்டேல மேக்னட் ஃபேமிலி பண்ணலாமா, பண்ணலாம், ஆனால் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன். சரி வாங்க, ஏன்டா தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் 8 நிமிஷம் தாங்க வீடியோ, கொஞ்சம் இழுக்கணும் இல்லையா? பேச பேச நானே பார்க்குறேன், எனக்கே அனுப்படிக்குது. நான் என்ன பேசுறேன்னு தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் வந்திருக்கும். இப்போ நான் உளர்றேன்னு சொல்லி கொஞ்சம் உளர்னேன் இல்லை, அதுவும் 1 நிமிஷம் இழுக்கிறதுக்கு தான். இப்போ இழுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் இல்லை, அது ஒரு 30 செகண்ட் இழுக்கிறதுக்கு. இப்போ இழுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கேன்ல, இது ஒரு 2 நிமிஷம் இழுக்கிறதுக்கு. இழுத்த வரைக்கும் போதும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு ஷார்ட் 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கங்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்க போறது ரேண்டமா வேண்டாத வேலை பார்த்து கண்டமா தண்டமான சம்பந்தம் இல்லாத ரேண்டம் சம்பவங்களை தான். குதிச்செழுந்து கூடாத வேலை பார்த்தவங்கல இருந்து வெகுண்டிலிருந்து வீணான விஷயங்களை விடாப்புடியா செஞ்சவங்க வரைக்கும் சிக்கல் அத்தனை பேரையும் வீடியோக்குள்ள ஏத்திட்டு வந்திருக்கோம். சிரிச்சு மகிழங்கிறதுனால இன்ட்ரோ முடியா இருட்டா. ஆத்தோரமா அலம்பிட்டு இருந்தவர என்ன குளிரு, பேசாம வெளிநாட்டு ஸ்டைல்ல பேப்பர்லயே குட்டையில மூழ்கி கும்டல காண குட்சேகராவி கம்மாய் பக்கத்துல காட்டேரியா சுத்துன்னு சொன்னீங்களே, இடத்துல இருக்கிற அமானுஷியமா வரீங்க. அவன் ரெவடி வரலாற்றவே இல்ல, வரல அருகில் இருக்கும் பெண்களின் காதை கடித்து வைக்கும் கொடூர குரங்கின் வரைபடம் என்று வெளியாகி உள்ளது. பார்ப்பதற்கும் அவர் ஹேண்ட்ஸமாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அலையாடிட்டு இருக்க அலையாடிட்டு போயிட்டாங்க. ரிச்சா இருந்தா போதுமே, மொச்சிருவீங்களே. மாப்பிள வண்டியில அவரு மெயினான பாயிண்ட சொன்னாரு. ஆட்டத்துல ரொம்ப முக்கியம், கவனம் பால் மேல இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பவும் பஸ்தரமா மிஸ் பண்ணிட்டாப்ல தம்பே, ஒன்னும் ஆவலையே. என்ன பண்றது, டேலண்டான ஆளுக்கு பெரிய மேடை கிடைக்கிறது இல்ல. வீட்லயே வாசிச்சு விட்டுறேன், பரவாயில்ல. ஆண்டி அட்வைஸ் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த கண்ணு நான் உன்னாண்ட சொல்லிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாம்மா, தேவையில்லாத ஊர் வம்பல காலை விட்டுக்காத கண்ணு. இல்ல வலிக்கிருச்சு, ஓகே, ஆனா விழும்போது நடந்து போய் பொறுமையா தான் விழுந்தாங்க. அங்க மூளையில சிக்கிருச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வச்சு ஒரு நாளா எதிரிலே இருந்தாலும் எதிரி உயிர் கொள்ள கூடாது, வாழணும் திருந்தி. என்ன அட்வைஸ், உயிர்களை கொண்டு நல்ல என்னத்தை சாதிச்சோம். பொறுமை, இந்த எலி குஞ்சுக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்கும்ல, வைஃபை 7 இருக்கு, குழப்ப கெடுக்க மாட்டேன் ப்ரோ. அங்க பாடின்னு இருந்தவங்களே, மேடம் என்னங்க சம்சா வாங்க, சம்சா வாங்க, சம்சாரமா வாங்க, சென்டர் மட்டும் எங்க இருக்கு, உச்சி முகர போறீங்களா, அவருதான் அங்க தலைமை. மங்களான வீடியோலயும் மக்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கீங்களா ஐயா, அது எப்படிங்க? அருமையா கேட்டீங்க. தலைவங்கிறது நாம தேடி போற பதவி இல்ல, நம்மள தேடி வருது. மக்கள் எனக்கு கொடுக்கறது முதல்ல மரியாதை தான். தலைவா அங்க ரெடியா இருந்தானுங்க. முறுக்குறாண்டா முடிச்சு விட்டுறணும். முறுக்குனா மட்டும் வர்றாங்க. குறுக்க போந்து குறுக்கல திருப்பி வண்டி டாக்டர்கிட்ட போன, இவன் மெக்கானிக் சென்டருக்கு போன. ஸ்டார்ட் பண்ணா சத்தம், முன்னோக்குறானா முட்டில 3 பல்ல இருக்கு. போக பார்த்தானா ஒரேடியா போயிருயா. தாண்ட பாக்குறான், தப்பிக்க முடியாது. ஓட பாக்குறான், பாடைக்கு சொல்லி என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஆள விடுங்கடா. அரட்டி விட்டானுங்க.
அங்க நடுரோட்ல இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஓடுறோம்ங்கிறதுனா கூட அந்த பைக்கு ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து வருவாங்க. நம்ம தான் கடைசியில போய் முட்டிக்கிட்டு நிக்கணும். அவங்களுக்கு சடன் பிரேக் அடிக்க முடியும், நமக்கு முடியாது. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 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 ரோடு, 2 பக்கமும் மரம் செடி கொடியெல்லாம் நிற்கிது, ஒரு காடு மாதிரி இருக்கு. அதில் ஒருத்தவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஹேண்ட்பேக்கோட. ஒருத்தன் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க பார்க்குறாங்க, சந்தேகமாக இருக்கே அப்படின்ட்டு சரின்னு கிட்ட வந்து இப்போ அவனை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும். அவங்க இப்படி ஒரு அடி எடுத்து வச்சா அவன் இப்படி க்ராஸ் பண்ணி வர்றான். ஒரு அடி எடுத்து வச்சுட்டு பார்க்குறான். அவங்க வந்து அப்படின்னு ரிவர்ஸ் போனால் அவனும் ரிவர்ஸ் போயிடுறான். ரோடை க்ராஸ் பண்ண போகிறானா இல்லை என்னென்னு தெரியல. ரோடை க்ராஸ் பண்ண வேண்டியதானே சார், நான் வரும்போது ஏன் அப்படின்ட்டு இவங்க ஒரு 3 அடி எடுத்து வச்சு அவனை 3 அடி எடுத்து வச்சு இப்படி வந்தால் இப்படி வர்றான். இவங்க ரிவர்ஸில் போனால் அவனும் போயிடுறான். வந்தா வர்றான் போகிறான், வந்தா வர்றான் போகிறான். என்னடா இவன் அப்படின்ட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவனுக்கெல்லாம் பயந்தா ஊர் போய் சேர முடியாது அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க குறுக்கு நடக்கிறாங்க. இவனை தாண்டி போயிட்டாங்க. இவனும் என்ன பண்ணுறான், அப்படியே சுற்றியும் பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போகிறான், ஸ்பீடாக போகிறான். அவங்க ஸ்பீடாக போகிறாங்க, இவன் ஸ்பீடாக போகிறான், அவங்க ஸ்பீடாக போகிறாங்க, இவன் ஸ்பீடாக போகிறான். ஒரு கட்டத்தில் அவங்க நார்மலாக நடக்கிறாங்க, இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். துரத்தி ஓடி அவங்கள தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு மாடு நிற்கிது. இவருக்கு தனியாக போக பயம், யாராவது வந்தா அவங்க கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாட்டுக்கு பயந்த பச்சை புள்ளைய பார்த்து பேக இருக்க வர்றா, ஏதோ பண்ண வர்றான்னு பெரிய அளவுல சந்தேகப்பட்டீங்களே. இது நம்ம ரோட்ல நான் இருந்தா யாராவது போனா சேர்ந்து போகலாம் இருக்கிறது. சின்ன வயசுல நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு இப்போ பக்கம் தான் வீடு. எங்கள் பாட்டிக்கு மாத்திரை வாங்கிட்டு இப்போ ஃபார்மசிலேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி வீட்டுக்கு போகணும் போது அங்கே ஒரு நாய். இப்போ சுற்றி போகணுமுன்னா ரொம்ப தூரம், இது பக்கம் தான். அப்படி ரோடை க்ராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனால் வீடு. அந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒருத்தர். அப்போ அவர் எனக்கு தெரியும், அந்த ஏரியாவில் அந்த பக்கம் இருக்கிறவர் தான். சரி இப்படித்தானே போவார் அந்த அண்ணன், நம்மளை சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு நான் சும்மா வெயிட் பண்ணுறேன். அப்போயெல்லாம் வந்து இந்த ஆளுங்க வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து நோண்டுற மாதிரிலாம் ஃபோன் எல்லாம் இல்லை. சும்மா தான் ரோட்டில் நிற்கணும், சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன். அவரும் ஊதுறானே தவிர போக மாட்டேங்கிறானே. ஊதி முடிச்சுட்டு போவேன், கொஞ்சம் தான் இருக்கு, நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அவனும் ஊதி முடிச்சுட்டு அந்த சிகரெட் எல்லாம் கீழே போட்டு கையை தட்டினோடனே நானும் போக ரெடி ஆனோடனே அவன் மறுபடியும் இப்படி சாஞ்சிட்டான். அவனும் நிற்கிறான், நானும் நிற்கிறேன். இது என்னடா அது வம்பா போச்சுன்னு பார்த்தா சரி இனி அவனை நம்பி வேலை இல்லை. 3வது எவனாவது வருவான்னு பார்த்தா 2 வர்றாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு கூடையில் சாமான்லாம் வாங்கிட்டு. இவங்களோட நம்மளும் போவோம். அப்போ அந்த ஆண்டி வரும்போது அவங்களோட சேர்ந்து போகலான்னு பார்த்தா அவனும் சேர்ந்து வர்றாரு. அவனும் என்னைய மாதிரி யாருக்காவது வெயிட் பண்ணியிருக்கேன். நான் அவன் வருவான்னு வெயிட் பண்ணேன். அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா சின்ன பையன் இல்லை. சின்ன பையனோட ஒட்டிக்கிட்டு போனோம்னா மரியாதை இல்லை, அதனால யாராவது வரட்டும் அப்படின்னு அந்த ஒத்த நாய் சை எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. நடுவில் வீடியோவை மறந்துட்டேன். அங்க நடுரோட்ல தடுமாற்றம், இடம் காலியானது, வண்டி அருமையா போறது. ஆமா நீ நட்சத்திர ஆமை கடத்திட்டு போன ஐயா லைட்டா அண்ணியனு இந்த காவலன் உங்களுடன் தான். பிரச்சனை நீ ஏன் பாரு, காப்பாற்றுவதுதான் நீங்கள் வேலை. சாவ சொல்றியா, ஆளப்பாடு ஆள. பொருள் திருடப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருடகிட்டே நாங்க திருடுவோங்க, என்னாலதான் ஊர்ல தப்பே இல்ல, நான் செய்யறது தப்பே இல்ல. அங்க ஒரு பங்காளி பந்தயத்துக்கு போனா அப்படி. என்ன மாப்ள சைக்கிள் ரெடியா? குதிரை ரெடியான்னு கேள்றா. மாப்ள குதிரைக்கு காண்டிச்சு கொடலு, சைக்கிள் அப்ப தொங்கிருச்சு படலு. அவர் அண்ட கொடுத்த பரம்பரை எடுத்துக்க. இவனை பகைனா நான் மோசம், பச்சை பிள்ளைங்க கிட்ட பாசம். தம்பி நல்லா பண்ணிடா. சரிடா. நான் அசிங்கப்பட்டுட்டேன். அங்க ஆல்ரெடி சம்பவம் ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க எப்படி ஆயிடுச்சு? ஆம்புலன்ஸை கூப்பிடுடா. பாத்து போறதில்லையா? அங்கேயே நொந்து வெந்து போய் கிடக்க. அவன் யாரு முதல்ல? இப்ப என்ன நடந்துச்சு? வந்த போக வேண்டியதானே, வண்டிய ஸ்லோ பண்ணுன, என்ன நடக்குன்னு எட்டி பார்த்த, நீ ஏன் விழுந்த? ஐயோ ஐயோ
சேர்த்து கூப்பிடுங்கடா. அவங்க அக்கறையில கேட்க, யங் லேடிஸ் நீங்க புகை இழுப்பீங்களா? பொட்டி பொட்டியா இழுப்பேன் இருக்கா. அப்படியே இருங்க. புகை. ஊச்சப்படாம உறிஞ்சுக்கங்க. அவர் போற வழியில பொது சேவை செய்ய, இந்தா பொருளை போட்டு என்ன வியாபாரம்? பையில போட்டேன் ஜோடி 50 ரூபா வரும். சாயந்தரம் கொள்ள எடுத்து வை. வச்சிருக்கேன் 25 ரூபா நோட்டை. பொருளை பொடி நான் எடுத்து நீட்டேன். வசதியா இருக்கு இந்த பையில போட்டேன். அவரு ராணுவ உடை அதிநவீன ஆயுதமெல்லாம் எடுத்துட்டு போனாரு மீன் பிடிக்க. ஐ அம் சாரி. அந்த ஆள் எங்களை பிடிக்கல, பாவமா இருந்து நாங்க தான் மாட்டோம். வெறுங்காயோட வீட்டுக்கு போறானே, காலையில இருந்து வந்தவன் 3 பேர் நம்மளா போய் மாட்டுவோன்னு வந்திருக்காங்க. அவர்தான் அன்னைக்கு ஆட்ட நாயகன். எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல கோச். இறங்கி எத்தனை கோல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க கோச். பவுக்குச்சி கமான், போற இறங்கி அடிக்கிற டீமே உன்னை நம்பிதான் இருக்கு. நேரம் உனக்கு நல்லா இருக்கு, இறங்கி கலக்கு. பகடி பாத்துக்க. நீ போடா இப்ப வாங்கடா. கேம் முடிஞ்சது போலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுன. ஐயா கோச், மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டிய என்ன மல்லுக்கட்டு அனுப்புறானுங்களே. மாத்திரம் கொத்தி கிழிக்கணும். நீ ஏன் அன்பை விதைக்க கூடாது? என் கண்ணை திறந்துட்டேன். கொம்போட இருக்கிறேன், அன்போட இருக்கலாம். இப்ப பறந்துட்டேன். அவர் மனசை திறந்தாரு. நான் முடிவு பண்ணேன், எனக்கு நீதான் எப்பவுமே. என்ன ப்ரொபோசல்? உள்ளத்துல உன்னை தூக்கி போட்டேன், இனி மனசை மாத்திக்கவே மாட்டேன். செருப்பு எஸ்கியூஸ் மீ. செருப்பை மாத்தி போட்டு போயிட்டீங்க சார். நான் வச்சிருக்கிறத விட பெட்டரா இருந்ததுன்னா. அது கொண்டு தூக்கிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு அவரை ஊரே பார்க்கணும்னு பிளான போட்டாரு. அதிகாரியை கடம் அழைக்கும் போது அமலவான் ஐயாவுக்கு கண்ணை கட்டிருச்சு. உலக போர் 3 தொடங்கிருச்சு. எதிரி நாட்டு படை எல்லையில இறங்கிருச்சு. உடனடியா நமக்கு தேவை படை பலம். ஜாயின் பண்ணீங்கன்னா 3 வேளைக்கு நான்வெஜ் தரோம். அவர் பக்தியில வெண்டாக, பாலும் தேனும் எதுவும் உனக்கு நான் தருவேன். ஆண்ட்ராய்டு சொல்லலாம். இஎம்ஐ கூட முடியல, ரிட்டர்ன் வா. அண்ணன் டிப்ஸ் சொல்லினாரு. அதாவதுங்க செலவே செய்யாமங்க, வீட்டுல இருந்தபடியங்க பஞ்சர் அடிச்சிடலாமுங்க. அது இயற்கை முறையிலங்க. குழி கண்ட இடத்துலங்க கல்லை வச்சு அடிச்சோம்னா 10 பைசா செலவு. பஞ்சத்துல பிறந்த பிசினாரி பையல. கண்டபடிக்கு பேசினா கண்ட வரல அடிச்சிடணுங்க. அது ஒரு பொன்மாலை பொழுது. அக்கா டீயோட வருது. எஸ் தி கான டீ. என்ன நீ? ஏப்பா கண்ணை திறந்து பாருமா அத. ஞாபகப்படுத்துகிறது. பெண்ணா படத்து கடந்த படத்துக்குள்ள. அங்க சும்மாதான் இருந்தாங்க. மாலை கொடுக்கிறாரு நமக்கு. இங்க வாட்டருக்கு எப்படி பாருங்க. கையை கழுவிட்டு போங்க. அவர் சாக்லேட் வாங்கி கண்ணாடி பாரு பார்க்க முடியாது. என்னை விரும்பு, கோவம் இல்லைன்னா திரும்பு. மாமா ஹோல்டிங்க கரும்பு. உரிச்சு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியா? சொல்ல மாட்டேன் கள்ளி. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மலையில நனைஞ்சதுக்கே மண்டை வீங்கி போச்சு. அது கொட்டுற மலைன்னு முன்னாடியே தெரியாம போச்சு. எதுக்கு மலையை பார்த்தா வேலைக்கு ஆகாது? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விடுங்க நன்றி. Thanks for watching. See you again. முந்திரி கோட்டை இருக்கா? இல்ல 3000 ரூபாய். வேணா வாங்கி இல்ல கிளம்பு. நாட்டுல வழிப்பறி அதிகமாயிருச்சுன்னு காலையிலேயே கடை வச்சு AK-67 ஒழுங்கு பொரியலையோ கொடு. இல்லங்கறல்ல அண்ணா கொடுத்துறேனே. சும்மா இருப்ப. இப்ப கொடுக்க போறியா இல்ல? ஒழுங்கா கொடுத்துறேனே, உயிரை பணைய வைக்க முடியாது. கடையில கிடையாது போடா. தக்காளி அப்புறம் வரடா. காத்தாலேயே கடன் கேட்டு வரானு. போயிட்டான்டா. ஆமா ஆளு போய் ஆபத்து அமுத்துது. நான் தானே குச்சி நிறுத்துறது. குச்சி ஆனா கொப்பட்டா. துப்பங்க நினைச்சேடா. அவர் ஒருத்தர் கூட்டிட்டு என்னத்தை எடுக்கிற வரைக்கும் அந்த தடியை அவர்கிட்ட சாத்தி வைக்கிறாரு. அந்த டைமிங்
அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்று முதுகுல குத்துற அந்த நேரமா பார்த்து சைடில் கட்டக்குரல் ஒருத்தர் வந்து ஏய் அது இருந்தா அதே இவருக்கு பின்னாடி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அண்ணன் கொடுத்துருந்தேன், கேட்கறத கொடுத்துருந்தேன். யோ அவன் கேட்கறது இல்லையா, இன்னத்தையாவது கொடுங்க, என் உயிரை படைய வைக்க முடியாது. ஏய் தருவியா மாட்டியா, யோ ஸ்டாக் இல்லையா, அப்ப சரி விடு அப்படின்னு போயிட்டாரு. இவரு இன்னும் போனதுக்கு அப்புறம் ஏதோ குத்துதுன்னு பார்த்தா அவர் அப்பதான் எடுக்கிறாரு. இது நல்லா இருக்கே. இது அந்த டைமிங் பாருங்க, ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் அது வேலை செய்யாது. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.